நம்ம டிஜே ஃபார்மில் பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் மீன் வளர்ப்பில் வந்து இந்த ஷெட்டை வந்து நம்ம எதுக்காண்டி போட்டோம்னா, மேலே வந்து வெயில் டைமில் வந்தாச்சுன்னா மேலெலாம் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த ஷெட்டு போட்டோம். அதில் வந்து நம்ம அலங்கார செடி, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் செடியெலாம் வைக்கணும்னு நினச்சோம். இப்போ வந்து நமக்கு மீன் பாக்ஸ் வந்து நிறைய அடுக்கியிருக்கிறதுனால நமக்கு வந்து செடியெல்லாம் வந்து அதிகமாக வைக்க முடியாது. இந்த மாதிரி தான் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண முடியும். அப்படி சும்மா கொஞ்சம் ஜம்முன்னு பண்ணியிருக்கோம். இந்த மாடி தோட்டம் மீன் வளர்ப்பு உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குறைஞ்ச விலையில் நமக்கு இப்படி மீன்லாம் வளர்க்கணும்னா இந்த மாதிரி தான் செட்டப் போடணும். இந்த மாதிரி செட்டப் போட்டிங்கன்னா குறைஞ்ச விலையில் நீட்டாக பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வளர்க்குறதுக்கு இடம் இல்லைனாலும் நம்ம மாடியில் இருக்கிற ஒரு இடத்த யூஸ் பண்ணிக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, என்னைய மாரி வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போடணும், இந்த மாதிரி மீன் வளர்க்கணுன்னு ஒரு ஆசையில் இருப்பீங்க. அதனால் வந்து எல்லாருக்கும் போய் வீடியோ ஷேர்னு சொல்லி தான் நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கோம். நம்ம சேனலுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தந்தீங்கன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மீன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வெளியேருந்து கஸ்டமர் நம்மள்ட்டேருந்து வந்து வாங்கலைனாலும் நம்ம வந்து ஒரு சில கடைகளில் வந்து கேட்டு நம்ம மீன்லாம் விலைக்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணிடுங்க.